ஆண்டுக்கு உங்களை அழைத்து செல்கிறேன். அப்போது சோழ பேரரசு மீண்டும் உயிர் பெற்றிருந்தது. இந்த முறை அது இந்திய துணை கண்டத்தில் மட்டும் அடங்கி விடவில்லை. விண்வெளி எங்கும் பரவி ராஜராஜ சோழன் 12ஆம் என தீர்க்கதரிசியா வழிநடத்தப்பட்டது. இவரும் நூற்றாண்டின் புகழ்பெற்ற மன்னர் ராஜராஜ சோழன் முதலாம் வாரிசே. இந்த ராஜராஜ சோழன் 12ஆம் பூமி தொலைவில் இருக்கும் ஒரு காலத்தை கற்பனை செய்து பாருங்கள். மனிதர்கள் பல கிரகங்களில் பரவி வாழ்கின்றனர். அப்படிப்பட்ட உலகில்தான் ராஜராஜ சோழன் 12ஆம் ஆட்சி செய்தார். சோழபுரம் என கிரகத்தை தலைநகராக கொண்டு இந்த பேரரசு அமைந்திருந்தது. இந்த நவீன சோழ பேரரசு கம்பீரமாகவும் பறந்து விண்டதாகவும் இருந்தது. தொலைதூர விண்வெளி பயண தொழில்நுட்பம், பண்டைய மதிப்புகள், தீர்க்கதரிசனம் மற்றும் முற்போக்கு சிந்தனைகளா ஒன்றிணைக்கப்பட்டிருந்தது. சோழ பேரரசு அதன் விண்வெளி படைகளுக்காக புகழ் பெற்றிருந்தது. தங்கள் பண்டைய முன்னோர்களின் கடற்படை மேன்மையை மாதிரியாக கொண்டு இந்த படைகள் அதிசயமாக வடிவமைக்கப்பட்டிருந்தன. காலத்தையும் ஆற்றலையும் கையாளும் ஆயுதங்கள், மறைப்பு சாதனங்கள் மற்றும் ஒளியின் வேகத்தை வேற வேகமாக பயணிக்கும் திறன் கொண்ட விண்கலங்களா நிரம்பி இருந்தன. பழங்கால அறிவை நவீன தொழில்நுட்பத்துடன் அற்புதமாக கலந்திருந்தார் ராஜராஜ சோழன் 12ஆம். அவரது பேரரசு பல்வேறு இனங்களுக்கும் நாகரிகங்களுக்கும் இடையே ஒரு பாலமா திகழ்ந்தது. விண்வெளி அரசியல் அரங்கில் தனித்துவம் இதரை பிடிச்சிருந்தது. அவரது ஆட்சியின் மிகவும் கவர்ச்சிகரமான அம்சங்களில் ஒரு கால கோயில் ஆகும். சோழபுரம் கிரகத்தில் அமைந்திருந்த இந்த பிரம்மாண்டமான கட்டடம் பழமையான திராவிட கட்டிடக்கலையை எதிர்கால வடிவமைப்போடு இணைச்சிருந்தது. கடந்த கால சோழ மன்னர்களின் சிற்பங்கள் சுவர்களில் அழகாக பொறிக்கப்பட்டிருந்த இந்த கோயிலின் உள்ளே விண்மண்டலம் முழுவதிலும் இருந்து தரவுகளை பகுப்பாய்வு செய்து எதிர்காலத்தை கணிக்கும் திறன்ட்ட ஒரு மேம்பட்ட செயற்கை நுண்ணறிவு அமைப்பு இருந்தது. ஆன்மீக மற்றும் அறிவியல் முன்னேற்றத்தின் சின்னமா விளங்கியது இந்த கோயில். மரபுக்கும் நவீனத்துக்குமான சமநிலையை ராஜராஜ சோழன் 12ஆம் விரும்பியதை குறிக்கும் வகையில் அமைந்திருந்தது. ஆனால் பெரும் சக்தியுடன் பெரும் சவால்களும் வருவது இயல்பு. காலபைரவர் கூட்டணி போன்ற போட்டி அணிகள் சோழ பேரரசுக்கு தொடர்ந்து அச்சுறுத்தலா இருந்தன. காலத்தை மாற்றும் தொழில்நுட்பங்களை கைப்பற்ற முயன்ற பிரிவினைவாத குழு இது. விண்வெளி போர்கள் மூண்டன் ராஜராஜ சோழன் 12ஆம் தனது பேரரசை காப்பாற்றவும் மனிதகுலத்தின் வாழ்வை உறுதி செய்யவும் ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டார். அவரது ஆட்சியின் மிகப்பெரிய புராணங்களில் ஒன்று 7 சூரியன்களின் போர். அருண்மொழி விண்மண்டலத்தை ஆதிக்கம் செய்ய அவளுடன் இருந்த வேற்றுக்கிரக இனங்களின் கூட்டணிக்கு எதிராக ராஜராஜ சோழன் 12ஆம் தனது படைகளை வழிநடத்திய இந்த போர் அற்புதமானது. அவரது சிறப்பான திட்டங்கள் பல தலைமுறைகளுக்கு விண்மீன்கள பாடப்பட்ட வெற்றிகளுக்கு வழிவகுத்தன. இது அவரது தலைமைத்துவத்துக்கும் வரலாறு, புராணம் மற்றும் அறிவியல் புனதைகளின் கலவைக்கும் ஒரு சான்றாகும். ராஜராஜ சோழன் 12ஆம் நம்பிக்கையின் கலங்கரை வழக்கமா மாறினார். விண்மீன்களில் பரவி வாழும் மனித நாகரிகத்தின் எதிர்காலத்தில் அதன் பண்டைய கடந்த காலத்தின் ஆன்மாவும் கலாச்சாரமும் தொலைந்து போகாமல் இருப்பதை அவர் உறுதி செய்தார். பூமியிலும் விண்வெளியின் தொலைதூர் பகுதிகளிலும் அவரது கதை கொண்டாடப்படுது. ஆண்டில் சோழ பேரரசு எவ்வாறு மறுபிறப்பு எடுத்தது என்பது இதுதான் நண்பர்களே. இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. வரலாற்றில் இருந்தோம், அதற்கும் அப்பால் இருந்தோம். மேலும் பல அற்புதமான கதைகளுக்கு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. டோபி ஸ்டுடியோ வாட்டர்மார்க்.